Hi friends, welcome to cookousesamayal. வாங்க இன்னைக்கு கோடைக்கால ஸ்பெஷல் சுவையான மாங்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கடாய் வச்சுட்டு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவிற்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சி வந்துட்டுருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு பச்சைக்கடலை பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு வேர்க்கடலை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கோல்டன் கிறிஸ்பி ஆகிற வரையும் மிதமான தீயில் இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். உங்களுக்கு சுவைக்கேற்ப இதில் சில நட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் கலர் ஆகிருக்கு. என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துடலாம். காரத்திற்கு ஏற்ப நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்திற்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துடலாம். 1 பிஞ்ச் அளவிற்கு பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். இது ஒரு நல்ல மணம் வரும் அந்த பெருங்காயம் சேர்த்ததற்கு பிறகு ஒரு மாங்காய் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இந்த மாங்காயில் பார்த்திங்கன்னா பாலிஃபெனைல் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி இருக்குது. இதனால் நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நமக்கு கிடைக்கும். இதனால் ஸ்கின்னுக்கும் ஹைக்கும் ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துடலாம். இது இந்த மாங்காவோட மனம் வர்ற வரையும் மிதமான தீயில் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஒரு சுலபமான மெத்தட். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஆல்ரெடி சாதம் குக் பண்ணி அதை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு அதையும் இதில் சேர்த்துடலாம். சிறிதளவு கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுடலாம். பொதுவாக மாங்காய் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஊறுகாய் தான் ஞாபகம் வரும். இது போல் சுவையான ஒரு சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவையை தூண்டக்கூடியது இந்த சாதத்தில் நிறைய இருக்குது. ஸோ ஹீட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.